ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். சட்டசபை தேர்தலில் சென்னை கொளத்தூர் தொகுதியில் போட்டியிட்ட திமுக தலைவர் ஸ்டாலின் தோல்வியடைந்தார். இந்நிலையில் முதல்வர் விஜய் திருச்சி கிழக்கு தொகுதி எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ததால் அங்கு இடைத்தேர்தல் நடைபெற உள்ளது. இது தவிர அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்ததால் மதுராந்தகம், தாராபுரம், அம்பாசமுத்திரம், பெருந்துறை, விராலிமலை தொகுதிகளும் இடைத்தேர்தலை சந்திக்கின்றன. இதில் திருச்சி கிழக்கு தொகுதியில் ஸ்டாலின் போட்டியிட வேண்டும் என திமுகவின் திருச்சி தெற்கு மாவட்ட நிர்வாகிகள் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதற்கிடையே சட்டசபையில் கவர்னர் உரை மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய முதல்வர் விஜய், அப்பாவை எங்கே காணோம் என்று சட்டசபைக்கு ஸ்டாலின் வர முடியாததை சுட்டிக்காட்டி விமர்சித்தார். ஸ்டாலின் தோல்வியால் அதிர்ச்சியில் உள்ள திமுகவினர் முதல்வர் பேச்சால் கொந்தளிக்கின்றனர். இடையே புதுக்கோட்டையில் திமுக நிர்வாகி இல்ல நிகழ்ச்சியில் பேசிய முன்னாள் அமைச்சர் நேரு, சட்டசபையில் முதல்வர் விஜய் அப்பாவை காணோம் என்கிறார், வருவார், எவ்வளவு விரைவாக வர வேண்டுமோ அவ்வளவு விரைவாக மீண்டும் சட்டசபைக்கு வருவார், இது உறுதி என்றார். இடைத்தேர்தலில் ஸ்டாலின் போட்டியிடுவது உறுதி என்பதையே நேருவின் பேச்சு வெளிப்படுத்துவதாக தெரிகிறது. கொளத்தூரில் ஸ்டாலின் தோற்ற பிறகு உருவான சென்டிமெண்ட் கை கொடுக்கும் என்று தீர்க்கமாக நம்புகின்றனர் திமுகவினர்.